நாட்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை தேசிய பிரச்சனை தீர்வு காண வேண்டிய தேவை இன்று உணரப்பட்டிருக்கின்றது. தேசிய பிரச்சனை சம்பந்தமாக கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்திலும் அதே போல் கடந்த பாராளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் நாங்கள் அதிகமாக கதைக்கவில்லை. காரணம், அதை பயன்படுத்தி கொண்டு நாட்டில் இனவாதத்தை கிளப்பி, குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை கிளப்பி பிரிவினவாதம் என்ற கூக்குரல் இட்டு நாட்டை நாசமாக்குவதற்கு ஒரு தரப்பினர் தயாராக இருந்தார்கள். அது வேறு விவரமில்லை. இன்று இந்த நிகழ்வுக்கு வந்து சென்ற மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் தான், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தான் எங்கள் நாடாக தெரியும். ஆக அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அதற்காக தொடர்ந்து நாங்கள் முடிவரைக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது, அவதியாக இருக்க முடியாது. இந்நாட்டில் இந்த பிரச்சனை ஒன்று இல்லை என்ற அந்த தோற்றப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்த முடியாது. நிச்சயமாக இருக்கின்றது, என்ன பிரச்சனை இருக்கின்றது, அதுக்கு தீர்வு தேவைப்படுகின்றது என்று கூறிக்கொண்டு விரும்புகின்றோம். ஆக அந்த தீர்வை எட்டுவதற்காகத்தான் தேசிய ஒருமைப்பாட்டை, தேசிய கருத்தொருமைப்பாட்டை ஏற்படுவதற்காகத்தான் இரண்டு பெரிய கட்சி ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கட்சி தீர்வை தரும் பொழுது அடுத்த பெரிய கட்சி அதை தடுத்து கொண்டிருந்தது. அது அப்படி இல்லாமல் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலே, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலே எங்களது அரசாங்கம் தேசிய பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து தீர்வை காண வேண்டிய தேவை இருக்கின்ற நினைக்கின்றேன். அதைத்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகவே தான் இன்று எங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கின்றார் என்ற ஒரு நிகழ்வு சிறப்பான நிகழ்வாக இருக்கின்றது. அதை அடுத்து அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய கட்சி ஆகிய இரண்டு கட்சிகள் இடையிலே அந்த ரெண்டு கட்சி தலைவர்களுக்கு முன்னிலையிலே, எங்கள் முன்னிலே ஒரு பொறுத்தோடு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது.